Hi student, today என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் chapter 6 exercise 6.1 பார்க்க போகிறோம் 6th sumமில் first point okay prove the following identities first point பாருங்க sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b equal to 0 நம்ம prove பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போமா. எல்ஹெச்எஸில் பாருங்கள் டினாமினேட்டர் வந்து இங்கே காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது, இங்கே சைன் ஏ ப்ளஸ் சைன் பின்னு இருக்குது. இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா. இப்போ பண்ணிக்கோங்க. சைன் ஏ மைனஸ் சைன் பி, சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஓகேவா. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. காஸ் ஏ மைனஸ் காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இதை போட்டுக்கோங்க. டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஓகேவா. இப்போது இது எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி இருக்கா. அப்போ என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும் ஓகேவா. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கோங்க. டிவைட் பை கீழே டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது நான் சைன் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏவும் ஒரு டேர்மாகவும் எடுத்துக்கிறேன். மைனஸை காமனாக வெளில வச்சுட்டு சைன் ஸ்கொயர் பிவியும் காஸ் ஸ்கொயர் பியும் ஒரு டேர்ம் வச்சுக்கிறேன். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்ன 1. அப்போ இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ வேல்யூ 1. அதுவும் இதே மாதிரி தான் மைனஸ் போட்டுக்கிட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ இதுவும் 1 ஹோல் டிவைட் பை கீழே டினாமினேட்டர் வரும். 1லேருந்து 1 பேஜ்னா 0. இப்போ 0 இப்போ எனிதிங் எதை இது பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதனால் 0 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ டிவைட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 2 ஓகேவா. இப்போ சொல்யூஷன் பார்க்குறப்போ இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இது எப்படி இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படி தானே இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும். இது எப்படி இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அது ஏ கியூப் மைனஸ் பி கியூக்கும் இங்கே மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா. இப்போ அந்த ஃபார்மேட் படி நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. அப்போ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஓகேவா டிவைட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் இந்த இதுக்கு வந்து ஏ மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் எழுதணும் ஓகேவா. அப்போ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு sin square a plus sin a into cos a plus cos square a divided by sin a minus cos a ஓகேவா. இப்போது இந்த டேர்முக்கும் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்முக்கும் கேன்சல் ஆகும். இதை பாருங்கள், sin a ப்ளஸ் காஸ் ஏக்கும் sin a ப்ளஸ் காஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடும். அதுவே sin a மைனஸ் காஸ் ஏக்கும் sin a மைனஸ் காஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நான் இதில் வந்து சைன் ஸ்கொயர் ஏவையும் காஸ் ஸ்கொயர் ஏவையும் ஒரு டேர்மாக எழுதியிருக்கேன். மைனஸ் என்ன இருக்கும், சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் இதுலேயும் சைன் ஸ்கொயர் ஏவையும் காஸ் ஸ்கொயர் ஏவும் ஒரு டேர்மை எழுதிட்டு ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏவை எழுதியிருக்கேன் ஓகேவா. இப்போது மைனஸ் சைன் ஏ காஸ் ஏக்கும் ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னது 1. அப்போ 1. அதுமாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னது 1. இங்கே ஏன்னு இருக்குது டீட்டாங்கிற இடத்துல ஓகேவா. அப்போ 1. அப்போ 1 + 1 2 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.